திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, அன்னார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழ் ஓசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே தற்பொழுது திருமந்திரம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். பன்னிரு திருமுறை ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி, ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் ஞாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை, திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம் மையடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே,
திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம் உடம்பெனும் கோவிலில் புருவ மத்தியம் சென்று அடைதல், திருக்கோவிலை அடைதல். வாங்கம்மா தேவியம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதற்சபை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் உய்ய இருக்கடவுண்ட அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தாரன்றே. தீர்க்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமான் உற்றே பின்னை நீ அம்மா அலங்கி அதற்றாதே. திருமாமணி திருக்கதவும் திறந்த போது சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றி. நன்றிங்க ஐயா பெருமானே. நன்றி. வாங்க தனலட்சுமி அம்மா. திருப்பள்ளி எழுச்சி சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து தனலட்சுமி அம்மா. திருச்சிற்றம்பலம். காலை வணக்கங்க ஐயா அனைத்து அடியார் பெருமக்களுக்கு. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஓரிரு பாடல்களோடு நாம் சிந்தித்து ஓரளவு அதனுடைய உள்ளர்த்தங்களை புரிந்து கொண்டு திருமந்திர நூலை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த நூலை இயற்றிய இந்திய பெருமானுடைய பெரும் கருணையினாலே குருமுகமா
நந்தியம்பெருமானுடைய குரு 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 மரபில் வந்து ஆசீர்வாதம் பெற்று அவருடைய கருணையினாலே, நந்தியம்பெருமானுடைய கருணையினாலே திருமூல நாயனார் இந்த ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற ரீதியில் நமக்கெல்லாம் படித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நூலாசிரியராக இருக்கக்கூடிய திரு மூலநாயனாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி தாழ் பணிந்து, அடுத்து நம்மையெல்லாம் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பெரும் கருணையை எண்ணி வியந்து பணிந்து, நம்மை இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய அடியேனுடைய இந்த அக இருளையும் புற இருளையும் நீக்கி இதுதான் வழி என்று காட்டி என்னை செம்மைப்படுத்திய செம்மை நலம் கொடுத்த என்னுடைய குருநாதர், என்னுடைய அறியாமை நீக்க அனைத்து குருநாதர்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, குறிப்பாக இதுதான் எல்லை என்று, இதுதான் ஆகமம் என்று எனக்கு சுட்டிக்காட்டி என்னை சிவப்பரம்பலோடு சமமாக அந்த ஆதியை உணரச் செய்த என்னுடைய குருநாதர் சிவானந்த பரமஹம்சருக்கு என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சியை துவங்குகிறோம். சத்தியம் சிவம் சுந்தரம் திருவருள் கருணை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். யார் ஒருவர் சத்தியத்தில் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த நிலை சத்தியமாக கிடைக்கும். உண்மையை உள்ளவாறு இருக்கிற நிலைமையை அப்படியே ஏற்றுக்கொண்டு எத்தனை சோதனை வந்தாலும் தன் வைராக்கியத்தை இழக்காமல் யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவருக்கு நிச்சயம் சத்தியம் சிவம் சுந்தரம் வாய்க்கும். இது எல்லாம் வல்ல இறைவன் மீது ஆணை. நீ எங்கு பிறக்கிறாய் என்பது முக்கியமில்லை, நீ என்ன தேடுகிறாய் என்பது முக்கியம். படைத்தது வேண்டுமா, படைக்கப்பட்ட பொருள் வேண்டுமா, படைத்தவன் வேண்டுமா என்கிற இரண்டு நோக்கங்களிலே நீ எந்த நோக்கத்தில் இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி என்கிற வரிகளுக்கு இயம்ப இந்த உலகத்து உள்ள ஆசைகள் எல்லாம் மாயங்காட்டி பிறவி காட்டி நம்மை பிறவியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த வினை கழிக்கவே நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். காரண காரியம் இல்லாமல் நாம் பூமிக்கு வர இயலாது. புவி ஈர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டவர்கள் வேறு, புவி ஈர்ப்பு விசைக்கு ஆட்பட்டவர்கள் வேறு. நாம் வந்த நோக்கம் வினையை கழிக்கவே. வினையினுடைய அளவு நம்முடைய ஆயுள், அந்த வினையினுடைய விளைவு நம்முடைய பலாபலன்கள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. யாரும் நொந்து கொள்ளக்கூடாது, யார் மேலேயும் குறை சொல்லக்கூடாது. அவருக்கு உள்ளபடிதான். என்ன வினை ஆற்ற வந்தீங்களோ அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி தான் உடம்பு, தோலினுடைய நிறம், உங்களுடைய உயரம், நட உட பாவனை எல்லாமே வினைக்கேற்றவாறு தான். உங்களை இறைவன் தனிப்பட்ட முறையில் தான் அனுப்பிச்சிருக்காரு. உங்களை போல இன்னொரு ஆள் இல்லை, உங்களை போல ஒரு ஆள் இல்லவே இல்லை பூமியில. உங்களுடைய கருவிழி போல இன்னொருத்தருடைய கருவிழி இருக்காது. உங்களுடைய கைரேகை மாதிரி வெளியில ஒருத்தர் கைரேகை இருக்காது. உங்களை மாதிரி ஆள் இருக்கலாம், ஆனா உங்க கைரேகை மாறி இருக்கும், கருவிழி மாறி இருக்கும். அதனால நீங்க ஒரு தனிப்பட்ட பொருள். இன்னொரு பொருள் உங்களை போல இல்லவே இல்லை, அதனால நீங்க பெருமிதம் கொள்ளலாம். நீங்களும் கடவுளுடைய அம்சம்தான். ஏன்னா உங்களை போல இன்னொரு பொருள் இல்லவே இல்லைல்ல. ஆமா, உங்களை போல ஒரு பொருள் இன்னொரு பொருள் இல்லவே இல்லை. அதனால நீங்க ரொம்ப பெருமிதம் கொள்ளலாம். உங்க கைரேகையை பார்த்து, உங்க உடம்பை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டுக்கலாம். நமக்கு உடம்பு கொடுத்து
அதான் தனு, கரண, புவன போகங்கள் கொடுத்து அனுப்பி வைக்காருல்ல சாமி. எதுக்கு அனுப்பிச்சிருக்காரு? வினைய கழிச்சுட்டு வர்றதுக்கு. அப்ப இந்த வினை கழிக்க வந்த இடம் வந்து ஒரு மருத்துவமனை போல பாவிக்க சொல்றாங்க. வந்தோமா, வந்த வேலைய பார்த்தோமா, முடிச்சிட்டோமா, போனோமான்னு இருக்கணும். ஆனா அப்படி இல்ல. வந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எங்க உற்பத்தி ஆனோமோ அந்த இடத்தினுடைய சதத்த நம்ம 100% எங்க இருந்தோமோ திருவடியில, அந்த திருவடிய மறந்துட்டோம். வினையினால நம்ம கரு எடுத்துட்டோம். கரு எடுத்து இங்க வந்துட்டதுனால இந்த உலகம் நெஜம்னு நம்பிட்டோம். இத நெஜம்னு நம்புனதுனால, அத நம்ம மறந்துட்டோம். பூர்வீகத்த மறந்தோம். ஓம் பூர்வாய நமக, ஓம் பூர்வாய நமக அப்டின்னா, அந்த பூர்வத்தில் இருந்த இடத்த நம்ம மறந்துட்டோம். வந்த இடத்த நம்ம என்ன பண்ணிட்டோம்? பெருசா நெனச்சுக்கிட்டோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அதனால தான் நமக்கு வந்து பிடிப்பு ஏற்பட்டது. அ இந்த நிலையில்லாததெல்லாம் கண்டு நம்ம நிலையானதுன்னு நெனச்சுட்டோம். அதான் மாயை. இதான் மாயை. இதனால வந்த விளைவு தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும். அந்த பூர்வம் நமக்கு தெரிஞ்சதுன்னா, நிச்சயம் இதுலருந்து மயக்கத்துலருந்து நம்ம விடுபட்டுடலாம். அது தெரியாதனால தான், அது மறைச்சிருக்கிறதுனால தான் பல சிக்கல்களுக்கு ஆளாகி, யான் எனது என்ற செருக்குல மாட்டிட்டு தவிக்கிறோம். சிவபெருமானே! சிவசிவா! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப இத்தனையும் கடந்து ஆன்மாவை அறியக்கூடிய ஒரு தேடல் இருக்கு இல்லையா? அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன? ஆன்மாவை அறிவது ஆன்மீகம். வந்த நோக்கத்தை அறிவது தான் ஆன்மீகம். நாம எதுக்காக வந்தோம்னு அறிந்திருக்கோம் இல்லையா? அதுதான் ஆன்மாவினுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுதான் ஆன்மீகம். ஆன்மாவை அறிவது ஆன்மீகம். ஆலயம் எது? ஆன்மா இருக்கிற இடம். எங்கு லயிக்கிறதோ, ஆன்மா எங்கே லயிக்கிறதோ, அதாவது உயிர் எங்கு லயிக்கிறதோ, அது ஆலயம். எந்த இடத்துல லயிச்சாலும் சரி. ஆன்மாவை அறிவது ஆன்மீகம். ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம். இதுதான் சங்கதி. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே, நந்தியம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமந்திர நூல் படைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஆசிரியர் திருமூல நாயனார். அவருடைய படைப்புல 3ஆம் தந்திரத்துல 10ஆம் பகுதியில அட்டாங்க யோக பேர் என்ற தலைப்பில் நாம இருக்கிறோம். ஏற்கனவே அட்டாங்க யோகங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இயமம், அதை எப்படி செய்யறது? நியமம், அதை எப்படி செய்யறது? பிராணாயாமம், அதை எப்படி செய்யறது? பிரத்யாகாரம், அதை எப்படி செய்யறது? தாரணை, அதை எப்படி செய்யறது? தியானம், அதை எப்படி செய்யறது? சமாதி எப்படி கூடுறது? அவ்வளவுதான். இத ஓரளவு அடியேன் தாரணையில் வந்து நான் கலந்து கொண்டேன். தாரணை நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அடியேன் வந்து பொருள் கூற உள்ளே வந்தோம். அப்ப இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த நிலையை பயிற்சி செய்தவர்களுடைய பலன்களை இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த எல்லையில எந்த எல்லையை தொட்டாலும் சிவபெருமானுடைய கருணைக்கு நீங்க பாத்திரம் ஆயிடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல ஏமத்துக்கு வரீங்க. திருநீறு, ருத்ராட்சம், 5 எழுத்து சிவபெருமான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. குலதெய்வம், கிளை தெய்வம், பிரான்ச் ஆபீசஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு சாமி தான் எல்லாம்னு புரிஞ்சுக்கிறீங்க. திருவருள் கருணையினால. அப்படி ஏக இறைவன் சிவபெருமான் தான். படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளக்கூடியவன் ஒருவன் உலன். அவனே சிவபெருமான். அவனே ஆணாக இருக்கின்றான். அவனே பெண்ணாக இருக்கின்றான். அவனே குமரனாக இருக்கின்றான். அவனே கணபதியாக இருக்கின்றான். அவனே பச்சைத்தால் அரவாட்டி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. சிறுதெய்வம் ஏத்தாதேன். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற இறைவனை பிடிச்சிட்டோம்னா மத்ததெல்லாம் தானா முடிஞ்சு போயிடும். அப்ப ஏக இறைவனை தெரிஞ்சுக்கிறீங்க. ஏமத்துல ஏக இறைவனை தெரிஞ்சு சாமிக்கு ஆட்படுறீங்களா? இதான் ஏமம். ஒழுக்கத்துக்கு வந்துட்டீங்க. சரி.
அந்த ஏமத்துக்கு வந்தா என்ன பலன்னா, சிவபெருமான் பார்வதியை அனுப்புறாரு. குழந்தை எதுக்காக புருவ மத்தியத்துக்கு வந்திருக்குது? குழந்தை எதுக்காக ஒழுக்கத்துக்கு வந்திருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட சொல்றான். அம்பாள் ஓடி வந்து நோக்கத்தை அறியறாங்க. யாது எம்பாள் வந்ததுக்கான காரணம் என்ன? தவத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? அப்படிங்கும்போது, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? படைத்தவன் வேணுமா? அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அப்ப தவத்துல முதல் என்னன்னா, அந்த உலகியல் நோக்கத்துக்காக தவம் பண்ண வந்திருக்கிறானா? இல்ல எபெருமானுடைய திருவடியை அடைவதற்காக தவம் பண்ண வந்திருக்கிறானா? 2 பாயிண்ட் தான். இந்த ஏமத்திலேயே உயிர வடிகட்டிடுவாங்க. உன் நோக்கம் என்னன்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு அசுரர்கள்லாம் அழிக்கணும் ஒருத்தன் உட்கார்ந்தான்னா, இது என்ன வம்பா போச்சே! இல்ல தேவர்கள அழிக்கணும். இப்படி நெறைய கூத்துலாம் இருக்குது. இறைவனுடைய திருவடியை அடையணுன்ற நோக்கம் இல்லாம, எதையோ பழி வாங்குறதுக்காக தவம் பண்ற கூட்டம்லாம் இருக்கு. இந்த சவால் விடுறாங்கல்ல, உன்ன வீழ்த்தாம நான் உன்ன விடமாட்டேன்னு. இதெல்லாம் அந்த தவத்தின் அடிப்படையில தான். வைராக்கியம், விரதம், ரிவெஞ்ச் இது எல்லாமே அந்த வகையில தான் சேரும். உதாரணத்துக்கு இந்த பாஞ்சாலி தன் கூந்தலை முடிய மாட்டா. அது ஒரு விதமான தவம். திருவடியை அடையணும்னா அவ கூந்தலை விரிச்சு போட்டா? இல்ல. என்னை மானபங்கம் படுத்தியவர்களை நீதியின் முன் நிறுத்தி, அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்காமல் நான் இந்த கூந்தலை முடிய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றா. இது என்ன இது என்ன நோக்கம் சொல்லுங்க? இது என்ன நோக்கம்? திருவடியை அடையணும்ன்ற நோக்கமா? இல்ல பழி வாங்கணும்ன்ற நோக்கமா? சொல்லுங்க. இந்த நோக்கத்துல ஒருத்தர் வந்து தவம் புரியுறாங்கன்னா, அப்ப பார்வதி என்ன செய்வாங்க? ஓஹோ! நீ இந்த நோக்கத்துக்காக முடியாம இருக்கிறியா? தவம் பண்றியா? சரி. எல்லாம் செயல் கூடும். உட்காரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப சாமி சிரிப்பாரு. திருவடிய விட்டுட்டு இது சரி ஓகே. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். அத ஒரு மாசம் எடுத்துட்டு போ அவ்வளவுதான். இப்படித்தான் உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆனா ஊன்னா சபதம் எடுத்து தவத்துல உட்கார்ந்துடுறது. ஆனா ஊன்னா சபதம் எடுத்து அந்த நான் என்கிற நிலைமை பாதிக்கப்பட்டது இல்லையா? அப்போ தவத்த 2ஆ பிரிச்சீங்கன்னா, படைத்தவனுக்காக பண்ற தவமா? இல்ல படைக்கப்பட்ட பொருளுக்காக பண்ற தவமான்னு பிரிக்கிறாங்க. அதான் ஏமம். அங்கேயே வடிகட்டுன உடனே அது தவத்துக்கு ஏத்த மாரி பலனையும், பலாபலனையும் 2 பேருக்குமே சாமி தான் அருள்றார். இதான் சங்கதி. உதாரணம் இதுதான். அப்ப நோக்கம் என்னன்னா, அந்த தவசீலர்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, திருவடி மட்டும் தான் நோக்கம் இருக்கும். இதுல நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு எது வேணும்னு. படைத்தவன் வேணுமா? படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். என்ன தருவான் சிவபெருமான்? தன்னையே தருவான். என்ன தருவான் அம்பலத்தவன்? தன்னையே தருவான். எனக்கு என்ன தருவான்னா, வெறும் துக்கத்தைத்தான் தரான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். வெறும் சோதனையைத்தான் தரான். அப்பாவ அணுகணுக எனக்கு சோதனை தான் வருது. கண்ணீரும் கவலையுமா தான் இருக்கிறேன். அப்படி அது எதுக்குன்னா, பெருக்கும்போது அந்த குப்பை இருக்கத்தான் செய்யும். எனக்கும் அடி கொம்புக்கும் நோகக்கூடாது, பாம்புக்கும் நோகக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி அது? சுத்தம் பண்ணும்போது வலிக்கத்தான் செய்யும். கழிவு நீக்கும்போது வலிக்கத்தான் செய்யும். வினையை அகற்றும்போது வலிக்கத்தான் செய்யும். அந்த வினையை கழிக்கும்போது அப்படிதான் இருக்கும். அப்போ துக்கமும், துயரமும் கும்பிட கும்பிட வருதுன்னு சொன்னா, உன்னை சுத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம். சாமி நம்மள சுத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான் செய்தி. சரி. அப்ப ஈமத்துக்கு உண்டான பலன் பார்த்தோம். நியமத்துக்கு வந்துட்டா என்னன்னா, தேவர்கள் வந்து வரவேற்பார்கள். எக்கால சத்தம் கேட்கலாம் பார்த்தோம். ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவனுக்கு. பாருங்களேன், இந்த அட்டாங்க யோகத்துக்கு வந்தவங்களுக்கே இந்த பலன்.
புரு மத்தியத்தை எவ்வளவு நேரம் பார்த்தீங்களோ அதுக்கேத்த மாதிரி பலன். புரு மத்தியத்தை பார்த்ததுக்கே இவ்வளவு பலன்னா இன்னும் என்னென்ன பலன் இருக்கு பாருங்க. ஏமத்துக்கு ஒரு பலன், நியமத்துக்கு ஒரு பலன், ஆசனத்துக்கு ஒரு பலன். ஆசனத்துல எல்லா ஓசையும் கேட்கன்னு சொன்னாங்க. நியமத்துல தேவர்கள் வந்து வரவேற்பாங்க. பிராணாயாமத்துல நேத்து பார்த்தோம். நேத்து என்ன பார்த்தோம்? பிராணாயாமம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் பார்த்தோம். பிராணாயாமம் பண்ணோம்னா அந்த எம்போர் தலைவன் இவனாம் என சொல்ல இன்பக் கலவி இருக்கலுமாமே. அந்த இரண்டரை கலந்து இருக்கலாம் உள்ள, இரண்டரை அந்த பொன்னம்பலத்துல. அந்த கும்பித்து மூச்சை கரெக்டா பயிற்சி செஞ்சு உள்ள அடக்கி அழகா இருந்து அந்த பிராணாயாமம் செஞ்சவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த அப்சரஸ் தேவதைகள்லாம் வந்து இவர் எம் தலைவன் சொல்லிட்டு கூடியிருப்பாங்களாம். அது ஒண்ணு. இன்பக் கலவி நேத்து சொன்னேன். கலவியில 2 வகை இருக்கு. இந்த உலகத்தார் செய்யற கலவி வேற, அது உடலுறவு வேற. ஞானிகள் செய்யற உடலுறவு வேற. எம்பெருமானோடு இரண்டரை கலக்கிற பிணைப்பு வேற. இந்த உலகத்தார் செய்யற கலவி வேறன்னு நேத்து சொன்னேன். அப்ப இன்பம் மிக பெற்று இருத்தல் கூடும். அப்படி தலைவனோடு இரண்டரை கலந்திருக்கிற பெரிய பாக்கியம் வந்து இந்த பிராணாயாமத்துல கிடைக்கும்னு நேத்து பார்த்தோம். சரி, இன்னைக்கு பிரத்யாகாரத்தினுடைய பலனை பார்க்கலாம். பாடல் எண் 5 3ஆம் தந்திரத்தில் 10ஆம் பகுதியில் அட்டாங்க யோக பெருனுடைய பலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் பார்த்துட்டோம். எல்லா பலன்களையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து பிரத்யாகாரத்தினுடைய பலனை பார்க்க போறோம். சேரொரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்ன அரணாம் இவன் என்ன. சேரொரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்ன அரணாம் இவன் என்ன. ஏறொரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காருரு கண்டனை மெய்கண்டவாரே. ஏறுரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காருரு கண்டனை மெய்கண்டவாரே. பாடல். சேருரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்ன அரணாம் இவன் என்ன. ஏருரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காருரு கண்டனை மெய்கண்டவாறே. இதான் பாடல். இதான் பாடல். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்மயாதினம். இம்பருள்ளாரை விடுத்து உம்பருள்ளாரை பாவனையால் அடைந்தோர் அதன் பயனாக அவரை உண்மையாகவே அடையும் காலத்து அவ்விடத்துள்ளார் மக்களுள் இவ்வுயர்நிலையை அடைந்தோன் யாவன் என்று வியப்புற்று வினாவ ஒரு சாரார் ஓர்ந்துணராது வடிவம் ஒன்றே பற்றி இவன் சிவபெருமான் தான் என்று மயங்கி கூற இவ்வாறு அமரர் பலரும் ஒருங்கு வந்து எதிர்கொள்ள திரு நீலகண்ட பெருமானை கண்ட முறைமையே எங்கும் நிகழ்வதாகும். இதுதான் பாடல். பொழிப்புரை மீண்டும் ஒரு முறை பார்க்கிறேன். சேருரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்ன அரணாம் இவன் என்ன ஏறுரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காரூரு கண்டனை மெய்கண்டவாறே. இது பாடல்.
புது சொல்லாடல்கள் எல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. இம்பருள்ளாரை விடுத்து உம்பருள்ளாரை பாவனையால் அடைந்தோர் அதன் பயனாக அவரை உண்மையாகவே அடையும் காலத்து அவ்விடத்துள்ளார் மக்களுள் இவர் உயர்நிலையை அடைந்தோன் யாவன் என்று வியப்புற்று வினாவ இவன் சிவபெருமான் தான் என்று மயங்கி கூற இவ்வாறு அமரர் பலரும் ஒருங்கு வந்து எதிர்கொள்ள திருநீலகண்ட பெருமானை கண்ட முறைமையே எங்கும் நிகழ்வதாகும். பெருமாளையா பெருமாளையா சாமி திருச்சிட்டோம் சொல்லுங்க சாமி. நான் பேசும்போது இடையூறு எதனா கேக்குதுங்களா? இல்ல சாமி எதுவும் கேக்குறீங்களே? சத்தம் எதுவும் கேட்கல? இல்ல கேட்கல சாமி, கேட்கல சாமி. பக்கத்துல ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டாங்க. சரி சரிங்க சார், திருச்சிட்டோம். ஜன்னல்லாம் சாத்தி வச்சிருக்கிறேன். கேக்குதா பாருங்க? எதுவும் கேட்கல? இல்ல எது கேட்கல சாமி, கேட்கல. தெளிவா இருக்கா? நான் பேசுறது தெளிவா இருக்கா? தெளிவா இருக்குங்க சாமி. நல்லது சாமி. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்போ இந்த பிரத்யாகாரத்தை பயிற்சி செஞ்சோம்னா என்ன பலன்? அப்படியே ஒரு உயிர் போயிருச்சு, முதல்ல ஈமத்துக்கு வந்துருச்சு, ஒழுக்கத்துக்கு வந்த உயிர் என்ன கதி அடையும்? அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிச்ச உயிர் அது என்ன கதி அடையும்? அப்படி ஒழுக்கத்தை கடைபிடிச்சதுக்கு ஆசனம் கிடைச்சது இல்லையா, அந்த ஆசனத்துக்கு வந்த உயிர் என்ன கதி அடையும்னு பார்த்தோம். அப்படி ஆசனத்துக்கு வந்தவங்களுக்கு பிராணாயாமம் கிடைக்கும் இல்லையா, அந்த பிராணாயாமத்துக்கு வந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தோம். அடுத்து பிராணாயாமத்தை வாங்கின பிறகு பயிற்சி செய்யறோம் இல்லையா, அந்த மூச்சையே காற்றாக எடுத்து அந்த மூச்சையே நம்ம உணவாக எடுத்து பயிற்சி செய்யற காலம் தான் இந்த பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரத்துல யார் ஒருத்தர் பயிற்சி பண்ணி அப்படியே அந்த அந்த நிலையிலேயே அவர்கள் தன்னுடைய உயிரை விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமாயின் அவர்கள் எந்த நிலையை அடைவார்கள் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுது. ஏன்னா வாழ்நாள்ல எல்லாருக்கும் எல்லாமே வாய்க்காது. சிலர் ஒழுக்கத்தில் இருப்பார்கள், சிலர் ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பார்கள், சிலர் ஒழுக்கத்திலிருந்து ஆசனத்திற்கு வருவார்கள், ஆசனத்திலிருந்து பிராணாயாமத்திற்கு வருவார்கள். அடுத்து இது எல்லாம் ஒவ்வொரு படிநிலையாக கடந்து வரக்கூடிய உயிர்களுடைய நிலைகள். அப்படி பிரத்யாகாரத்துக்கு வந்த உயிர் பயிற்சி செய்கிறது, மூச்சையே உணவாக எடுத்து பயிற்சி செய்யக்கூடிய காலம்தான் பிரத்யாகாரம். இந்த நிலையில் ஒரு உயிர் மேலான நிலையை அடையுமானால் அப்படி வருகின்ற உயிருக்கு என்ன நிலை ஏற்படும் என்கிற பலனைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். தர்மயாதனத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பொழிப்புரையில் இம்பர் உள்ளாரை விடுத்து உம்பர் உள்ளாரை பாவனையால் அடைந்தோர் அதன் பயனாக அவரை உண்மையாகவே அடையும் காலத்து அவ்விடத்துள்ளார் மக்களுள் இவர் உயிர்நிலை அடைந்தோன் யாவன் என்று வியப்புற்று வினாவ இவன் சிவபெருமான் தான் என்று மயங்கி கூற இவ்வாறு அமரர் பலரும் ஒருங்கு வந்து எதிர்கொள்ள திரு நீலகண்ட பெருமானை கண்ட முறைமையே எங்கும் நிகழ்வதாகும். ஒரே ஒரு உதாரணம் தான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான், வேற யாருமே கிடையாது. இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள இவனை என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம்பெருமான் நம்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்த பாட்டுக்கும் இங்க இருக்கிற மேட்டருக்கும் ஒத்து போகுது. அப்ப பிரத்யாகாரத்தை யார் ஒருவன் பயிற்சி செய்கின்றானோ, உணவையே காற்றையே உணவாக யார் எடுத்து உண்ணுகின்றானோ அவன் மேலே செல்லும் பொழுது தேவர்கள் கூடி வரவேற்று இவன் யார் சிவபெருமானான்னு கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்களாம்? அந்த மாதிரி பயிற்சி பண்ணிருக்கான். ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும் அடியன் பேசும்போது.
அவ்வளவு நோகாம கடந்து போயிடலான்னு பாத்தீங்க. இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இது ஒவ்வொன்றுத்துக்கும் இவ்வளவு பலன் இருக்கு. நீங்க திருவடியை தெரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய பலன் இருக்கு. இது பொய்யான உலகம். இது உங்களை ஏமாற்றி ஏமாற்றி கொண்டே உங்களை என்ன ஏச்சிரும். உண்மையை உங்களுக்கு சொல்லவே சொல்லாது. ஏன்னா வியாபாரம் பாதிக்கும், விபச்சாரம் பாதிக்கும், தொழில் பாதிக்கும். அதனால உண்மையை உங்களிடம் பகிரங்கமா சொல்லுவதே இல்லை ஆன்மீகம். இதுதான் செய்தி. அப்போ ஒழுக்கத்துக்கு வந்தவனுடைய பலன் என்ன? அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறவனுடைய பலன் என்ன? அப்படி தொடர்ந்து கடைபிடிக்கும் போது அவனுக்கு கிடைத்த ஆசனத்தினுடைய பலன் என்ன? அப்படி ஆசனத்துக்கு வந்தவனுக்குடைய பலன் பிராணாயாமம். அப்படி பிராணாயாமம் செய்தவனுக்கு உண்டான பலன் என்ன? அந்த பிராணாயாமத்தினுடைய உச்சமாக என்று சொல்லக்கூடிய காற்றையே உணவாக உட்கொள்ளக்கூடிய பிரத்யாகாரத்தில் ஏற்படக்கூடிய பலன் என்ன? அந்த பிரத்யாகாரத்தினுடைய பலனை தான் நம்ம இப்ப பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சேருருங் காலம் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்ற அரணாம் இவன் என்ன. இந்த பயிற்சியை செய்யறவனை எப்படி பார்ப்பாங்களாம்? சிவபெருமானான்னு பார்ப்பாங்களாம். எப்படி பார்ப்பாங்க? பிரத்யாகாரம் பயிற்சி செய்யறவங்களை எப்படி பார்ப்பாங்களாம் பூமியில? இவர் யார்? சிவபெருமானா? அந்த ஐயப்பாடு வருமா? வியப்புற்று வினாவ ஏன் சொல்லுங்க? மூச்சு காற்று மகேஸ்வரன் மகேஸ்வரின்னு சொன்னேன். மகேஸ்வரனையும் மகேஸ்வரியும் யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் வீண் செய்வதில்லை. பிராணனை வீண் செய்யாதவர்கள் பிரத்யாகாரத்துக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்ப பிராணாயாமத்திலிருந்து பிரத்யாகாரத்துக்கு வந்தவர்கள் மூச்சை ஒருபோதும் வீண் செய்வதில்லை. அப்படி வீண் ஆக்காமல் யார் ஒருவர் பிராணாயாமத்தை அயனிக்க, அதாவது சாப்பிடுகிறார்களோ, பானம் செய்கிறார்களோ, அவர்கள் பிரத்யாகாரத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி வெற்றி பெற்றவர்கள் நடமாடும் சிவபெருமானாக காட்சி தருகிறார்கள். அதைத்தான் சொல்றாங்க. மக்களுள் இவர் உயர்நிலையை அடைந்தோன் யாவன் என்று வியப்புற்று வினாவ இவன் சிவபெருமான் தான் என்று மயங்கி கூற, இவ்வாறு அமரர் பலரும் ஒருங்கு வந்து எதிர்கொள்ள திரு நீலகண்ட பெருமானை கண்ட முறைமையே எங்கும் நிகழ்வதாகும். அப்ப எல்லா தேவர்களும் வியந்து வருவது திரு நீலகண்டனா? வருது சிவபெருமானா? அந்த மாதிரி ஒலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த நிலையை அடைந்திருக்கணும்? இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் நாரணயம் பெருமான் நம் தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இப்ப யாருன்னு கேட்கும் போது நம் தமர் ஊரன் என்று சொன்னார் இல்லையா சாமி? இதுவாவது நம் தமர், நம்முடைய நண்பன், நம்ம தோழன் அப்படி சொன்னார். அங்க அப்படி இல்லை, திரு நீலகண்டனே வர்றதா சொல்லுவாங்க. அப்ப பிரத்யாகாரத்தினுடைய பலன் சுந்தரரை மிஞ்சிருது. எவன் ஒருவன் காற்றையே உணவாக உண்ணுகிறானோ, எவன் ஒருவன் காற்றை வீணாக்காமல் அந்த பிராணனை பயிற்சி செய்கிறானோ, பிராணாயாமத்தில் வெற்றி பெற்று பிரத்யாகாரத்தில் எவன் மூழ்கி இருக்கின்றானோ அவனை சிவபெருமானாகவே காட்சிப்படுத்துகிறது இந்த பாடல். இதை விட வேற பரிசு ஒன்றுமே இல்லை. அப்ப ஒரு சாரார் ஓர்ந்துணராது வடிவம் ஒன்றே பற்றி இவன் சிவபெருமான் தான் என்று மயங்கி கூற, இவ்வாறு அமரர் பலரும் ஒருங்கு வந்து எதிர்கொள்ள திரு நீலகண்ட பெருமானை கண்ட முறைமையே எங்கும் நிகழ்வதாகும். அவரை பார்க்கிற மாதிரியே பார்ப்பாங்க. பாவனையால் பார்த்து, சிவபெருமானை பாவனையாலே உணர்ந்து
அதாவது விடம் நீக்குவதற்கு கருடனை நினைப்பாங்க. அதுபோல நம்முடைய வினையை நீர்ப்பதற்கு சிவபெருமான நினைக்கும். அப்போ பிரத்யாகாரத்துல கண்டவங்களை நினைச்சு பிராணாயாமம் செய்யாம கொண்டவனை நினைச்சு பிராணாயாமம் செஞ்சோம்னா அந்த கொண்டவனே நமக்கு ஆண்டவனா வந்துருவான். அந்த ஆண்டவனுடைய சொரூபத்தை நமக்கு கொடுத்துருவான். இதுதான் பிரத்யாகாரத்தினுடைய பலன். அப்போ மூச்சு பயிற்சி செய்யறவங்களுடைய நிலைமை என்னன்னா, அடிப்படையில ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு இது வாய்க்காது, நியமம் இல்லாதவர்களுக்கு நியமம் வாய்க்காது, நியமம் இல்லாதவர்களுக்கு ஆசனம் வாய்க்காது, ஆசனம் இல்லாதவர்களுக்கு பிராணாயாமம் வாய்க்காது, பிராணாயாமம் இல்லாதவர்களுக்கு பிரத்யாகாரம் வாய்க்காது. அந்த பிரத்யாகாரத்தினுடைய பலன் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதுதான் செய்தி. அப்ப எவ்வளவு பெரிய செய்தி. இப்பதான் நம்ம திருவடியே தெரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை வயசாகுது, இவ்வளவு வயசான பிறகு இப்பதான் நமக்கு திருவடினா என்னன்னு தெரியுது, ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுது, சிவத்துக்குள்ள வந்தா என்ன பலன் தெரியுது. இப்பதான் திருநீர் பூசி இருக்கிறோம், இப்பதான் ருத்ராட்சம் போட்டிருக்கிறோம், இப்பதான் 5 எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சு வந்திருக்கிறோம். அப்ப இது முதல் நிலை. இதுதான் செய்தி. அப்ப சாமி ஒருபோதும் நம்மள கைவிடுறது இல்ல. ஒழுக்கத்துக்கு வந்தவனான பலனும் கொடுத்துட்டாரு, ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறவனுக்கு உண்டான பலனையும் கொடுக்கிறாரு. இது ரெண்டுத்திலும் தேர்ந்தவன் இருக்கான் இல்லையா, சரியை கிரியையில வெற்றி பெற்றவன் அவன் யோகத்துக்கு வருகிறான். அந்த யோகம்னா என்ன, 2.5 கலக்கிறது போதும். ஊர் ஊரா சுத்தினது போதும், கோயில் கோயிலா ஓடினது போதும், அங்க என்ன இருக்கும் இங்க என்ன இருக்குன்னு போய் பார்த்ததெல்லாம் போதும். உட்காரு ஒரு இடமா, கை அடங்கி கால் அடங்கி, அதான் அதான் ஆசனம், அதான் ஆசனம். அது யோகான்னு பல பேர் இருக்கு, பல இடத்துல பல யோகா பிசினஸ் பண்றாங்க. அது நமக்கு தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். ஒரு காலை மேல தூக்கி போட்டோம்னா, ஒரு சின்முத்திரையை போட்டோமா, தட்சிணாமூர்த்தி மாதிரி உட்காந்தோம்னா முடிஞ்சு போச்சு. அதான் ஆசனம். சுகாசனம்னா என்ன தெரியுமா, உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி உட்காந்துக்கிறது சுகாசனம். இறைவனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கிற ஆசனம் உங்களுக்கு தேவையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பத்மாசனம் போடணும்னு அவசியம் இல்லை, ஒத்த காலில் நிக்கணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டுதான் சாமியை பார்க்கணும் அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டுதான் சாமியை பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்க பெருமாள் மாதிரி படுத்துக்கிட்டு கூட பார்க்கலாம், ஸ்ரீரங்கத்து பெருமாள் மாதிரி படுத்துக்கலாம். சின்முத்திரையில் இருக்கணும், கவனமா இருக்கணும், தூங்காம தூங்கணும். அது என்ன தூங்காம தூங்குறது, தூங்கணும் ஆனா தூங்கக்கூடாது. இது என்ன சாமி இது, அதான் தூயல். அரிதுயிலும் மாயனது தங்கையே அரிதுயிலும். அரிதுயிலும்னா பாம்புக்கு கண்ணு இருக்கும் ஆனா இமை இருக்காது, அது போல இருக்கணும். எப்படி பாம்புக்கு கண்ணு இருக்கும் ஆனா இமை இருக்காது, அது போல இருக்கணும். 24 மணி நேரம் பிறந்த நாள் முதல்ல கட்டையில போந்தோடனே பாம்போடைய கண்ணு பார்த்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு காது கிடையாது. பாம்புக்கு என்ன கிடையாது, காது கிடையாது. அப்ப எப்படி பார்வையிலேயே தன்னுடைய பார்வையிலேயே எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்ணதோ அது போல ஒரு சாதகன் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அப்ப தூக்கத்தை யோகமா மாற்றக்கூடிய டெக்னிக், தூக்கத்தையே யோகமா மாற்றக்கூடிய டெக்னிக். இதான் செய்தி. கொஞ்சம் பொறுங்க. பாபநாசம் அப்படின்ற ஊர்ல குடமுழக்கு நடக்குது. நேற்று நைட் தான் பாபநாசம் பத்தி படிச்சோம். அத பூங்குடிய நம்மளுக்கு காமிக்க போறாரு. பேக் கேமரா ஆன் பண்ணுங்க. பேக் கேமரா. ஓம் நமச்சிவாய. பாத்துக்க, பாபநாசம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
அற்புதம், அற்புதம். கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுங்க. கேமரா மங்கல் ஆயிடுச்சு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கொஞ்சம் கேமராவை ஆஃப் பண்ணி போடுங்க. உங்களுடைய கோபுரம் காமிங்க. கொஞ்சம் கேமராவை ஆஃப் பண்ணி போடுங்க. ஓம் நமச்சிவாய. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். பாபநாசத்துல அற்புதம். அற்புதம், அற்புதம். நன்றி. கோபுரம் எல்லாம் பாத்துங்க. அற்புதம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஒரு முறை கேமரா ஆஃப் பண்ணி போடுங்க. உங்களுடைய ஒரு முறை கேமரா ஆஃப் பண்ணி போடுங்க. கோபுரத்தை காமிங்க. போடுங்க. கோபுரத்தை காமிங்க. கோபுரத்தை காமிங்க. கோபுரத்தை காமிங்க. கோபுரத்தை மட்டும் காமிங்க. சிவபெருமானே, சிவசிவா. அதுக்குள்ள மங்கள ஆயிருக்கு. ஓம் நமச்சிவாய். நன்றி பொங்குடியா. அற்புதம், 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 அற்புதம். மகிழ்ச்சி. நன்றி சாமி. அற்புதம். நன்றிங்க ஐயா. நன்றி. அற்புதம், அற்புதம், அற்புதம். இதான் பாபநாசம். இன்னைக்கு குடமுழுக்கு நடக்க இருக்கு. மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாபநாசத்தினுடைய காட்சி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவபெருமானே, சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானே, சிவசிவா. நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருவோம். அப்போ பிரத்யாகாரத்தினுடைய பலன் நம்ம ஓரளவு புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இப்ப இதை முறையா அடையிறது எப்படிங்க ஐயா அப்படின்னு நிச்சயம் கேட்கணும். ஆனா யாரும் கேட்கவே மாட்டேன்றீங்க. யாரும் கேட்கவே மாட்டேங்க. சமய தீட்சை வாங்குறீங்க, சிவ தீட்சை வாங்குறீங்க, அப்புறம் நிர்வாண தீட்சை எல்லாம் போயிருது. ஆனா உண்மை யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த உண்மை யாருக்குமே தெரியறது இல்லை. இதெல்லாம் கடந்த பொருள் தான். இதெல்லாம் எல்லா தீட்சைக்கும் அப்பாற்பட்டதுதான் ஏமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ஆரம்பத்தில் இதெல்லாம் வேணும். சமய தீட்சை வேணும், சிவ தீட்சை வேணும், அப்புறம் நிர்வாண தீட்சை வேணும். போய் பாருங்க புறத்தே. ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் இத்தனை தீட்சையும். இதுதான் செய்தி. சிவபெருமானே, சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பெரும் கருணையினால இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடைந்த பெரும் பேரை தான் இந்த பிரத்யாகாரம் நமக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கு. திருவருள் கருணை எண்ணி எண்ணி வியக்கிறோம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒரு முறை பாடல் படிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். சேரொரு காலம் திசை நின்றதே ஆரிவன் என்ன அரணாம் இவன் என்ன ஏறுரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காருரு கண்டனை
மெய்கண்டவாரே. அப்போ நம்மள எப்படி பார்ப்பாங்களாம்? சிவபெருமானாவே தான் பார்ப்பாங்களாம். நம்மள எப்படி பார்ப்பாங்களாம்? இந்த பிரத்யாகாரம் பயிற்சி செய்யறவங்கள நட உட பாவனம் எல்லாமே அந்த பாவனையால அப்படியே மாறி போயிருக்கும். எவ்வளவு ஒரு உண்மை இல்ல? அப்போ நான் நடமாடும் சிவஸ்வரூபம் உள்ளவங்க அவங்க. சாயுச்ச நிலையை அடைஞ்ச மாதிரி, சாரூப நிலையை அடைஞ்ச நிலைக்கு. சாரூபம்னா என்ன? இப்ப 4 நிலம் இருக்கு இல்லையா? சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்சியம். இறைவனை அடையக்கூடிய 4 வழி இருக்கு. இதுல சாயுச்சத்துக்கு போனவங்க மீண்டும் திரும்ப மாட்டாங்க. சாரூபம் அடைஞ்சவங்க மீண்டும் சாமி பூமிக்கு அனுப்புவார் காரியத்தை ஆற்றுவதற்காக. சாமீபத்துக்கு போனவங்களையும் திருப்பி அனுப்பி வைப்பார். சாலோகத்துக்கு போனவங்களையும் திருப்பி அனுப்பிச்சு வைப்பாரு. இந்த 4 வழியில எந்த வழியை அடைஞ்சாலும் இதுல ஒரு வழியில மட்டும்தான் சாமி சாயுச்சியத்தை கொடுத்து அங்கே தக்க வைக்கிறார். நம்பால் இடதுபுறமாக இருப்பாயாக, வலதுபுறமாக. இப்ப கண்ணப்ப நாயனார் நமக்கு வலதுபுறத்தில் நீ இருப்பாயாக அப்படின்ட்டார், முடிஞ்சு போச்சு. சண்டேச நாயனார் நமக்கு அளிக்கப்படுகிற அத்தனை பரிசுகளும் உமக்கே அளிக்கப்படும் என்று அமர்ந்திருப்பாயாக, அது சாயுச்ச நிலை. சண்டேசன் என்னும் பதம் தந்தோம், சாயுச்ச நிலைமை. அப்போ உயிர்கள் தன் பயிற்சிக்கேற்றவாறு சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்ச நிலைகளை அடைகிறது. இதுல நீங்க எந்த நிலையை அடைய போறீங்க? சாலோகம்னா சிவலோகம். சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு பாவ கணக்கு புண்ணிய கணக்கு அடிப்படையில முடிஞ்சோம்னா திருப்பி சாமி பிறப்புக்கு ஆளாக்கிடுவார். அதான் சாலோகம். சாமீபம், சாமிக்கு அருகாமையில் தொண்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் கிடைக்கும். தொண்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அடுத்து சாரூபம், அவருடைய சாயலை நமக்கு தருகின்றான் சிவபெருமான். அதான் சுந்தரர். அடுத்து சாயுச்சியம், இரண்டர கலத்தல். சோதியில இரண்டர கலத்தல். எந்த நிலை வேண்டும் இதை முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ சாலோகம், சாரூபம், சாயுச்சியம், சாமீபம். அப்போ இறைவனை தொழுதாலே உங்களுக்கு எல்லாமே கிடைத்து விடும். எல்லாமே கிடைத்து விடும். அப்போ எதுவுமே வீண் கிடையாது. கண்ணீர் விடக்கூடாது, அழுவக்கூடாது. நான் உன்னை கும்பிட்டு என்னத்தை கண்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு என்ன சாமி அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவன் கருவுற்ற நாள் முதல்ல கட்டையில போகுந்தனையும் கூலி வாங்க மாட்டான். அவன் எங்க போய் புலம்புவான்? பொறுப்பு இல்லாத பொறுப்பு வச்சிருக்கிற சிவபெருமான் அவன் எங்க போய் புலம்புவான்? அவன் நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிறான். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், இப்படி ஆடிக்கொண்டிருக்கிற இறைவனுக்கு எவ்வளோ அழுத்தங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவருக்கு. அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நிமித்த காரணத்தினாலே உலகத்தை படைக்க முடியும். அப்படி பார்த்தாருன்னா படைச்சிருவாரு, இப்படி பார்த்தாருன்னா அடிச்சிருவார், இப்படி பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு கதை, இப்படி பார்த்தாருன்னா மறைக்க முடியும், இப்படி பார்த்தாருன்னா என்ன பண்ண முடியும்? அருள முடியும். எல்லாம் நிமித்த காரணமா இப்படி இமைக்கிற நேரத்துல முடிச்சுட்டு போகக்கூடிய விஷயம் தான். சிரிச்ச எரிச்சவருக்கு முடியாதா? சிரிச்ச முப்புறத்தை எரிச்சவருக்கு முடியாதா? நம்முடைய வினையை போக்குறதுக்கு நிச்சயம் முடியும். ஆனா பக்குவப்படுறதுக்காக நமக்கு துன்பம் தரார். துயரம் எதுக்கு தராரு? பக்குவப்பட்டதுக்காக கொடுக்குறாரு. அவமானம் எதுக்கு தெரியாது? அவமானங்கள் எதுக்கு நம்ம படுறோம்? வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காக படுகிறோம், பழி வாங்குறதுக்காக இல்லை. சிவபெருமானுடைய திருவடியை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு எல்லா துக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், என்னத்துக்கு செஞ்சோம் அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்காக. அப்ப வினையிலிருந்து விடுபடுவதற்காக கொடுக்கிறார். அப்ப எந்த வினையை செஞ்சா நமக்கு விடுதலை, எந்த வினையை செஞ்சா நமக்கு மோட்சம், எந்த வினையை செஞ்சா நமக்கு முக்தி அப்படின்ற அறிவை நம்மளுக்கு தரார். நல்லது கெட்டதை உணர்த்துறார். அதுக்காகத்தான் துக்கம் தரார், அதுக்காகத்தான் துயரங்கள் தரார். இவ்வளவும் கடந்து நம்ம வர வேண்டியிருக்கு. இவ்வளவும் கடந்து நம்ம வர வேண்டியிருக்கு. அப்போ பிரத்யாகாரம் பயிற்சி செய்யறவங்களுக்கு என்ன பலன்னா,
அந்த சாரூப நிலையே கிடைக்குது. எப்படி? சாரூப நிலை சாமியோட சொரூபமே கிடைக்குது. இவன் யார் என்ன? சிவபெருமானே வராருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை கொடுப்பாரு சாமி சிவபெருமான். அப்போ முதல்ல சிவபெருமான தெரிஞ்சு அந்த முத்திரைகளோட இருக்கிறது வந்து ஆரம்ப கட்டம்னா, அடுத்து அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதுக்கு அப்போ எதுவுமே வீண் போறதில்ல. சிவபெருமான தொட்டவன் ஒருபோதும் கெட்டதில்ல. ஆமா. கண்ணீர் விட வேண்டிய இங்க அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் கூலி உண்டு. வலி, வேதனை எதுக்கு குடுக்குறாருன்னா, நம்ம வினையை கழிக்கிறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணின்னு இருக்காரு உள்ள, அவ்வளவுதான். ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு கொஞ்சம் கொடுத்து நமக்கு சரி பண்றாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்படிதான் நினைச்சுக்கணும். இப்படிதான் நம்மள சரி பண்றாரு நம்ம நினைச்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் செய்தி. அப்ப பிரத்யாகாரத்துக்கு இவ்வளவு பலன் இருக்குது. அப்போ ஏமத்துக்கே இவ்வளவு பலன் இருக்குது, நியமத்துக்கே இவ்வளவு பலன் இருக்குது. அப்ப சாமி கைவிடுவாரா? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை எல்லாவற்றையும் கணக்கு வச்சிருக்காரு சாமி. சிவ வேடம் போட்டு நம்ம என்னென்ன செய்யறன்றது எல்லா கணக்கு வச்சிருக்காரு சாமி. கூனி குறுகி நிக்கிற காலம் வரும். நமக்கு நம்மள பாக்குறது வெக்கமா இருக்கும். நமக்கே நம்மள பாக்குறதுக்கு வெக்கமா இருக்கும். நம்ம எல்லாம் அப்படி செஞ்சிருக்கோமான்னு. என்ன பண்றது? அறியாமையில இருந்திருப்போம். ஆமா, அறியாமையில இருந்திருப்போம். தெரிந்தும் தெரியாமலும், அறிந்து அறியாமலும் சில செயல்களை செஞ்சிருப்போம். அதனாலதான் அப்படியே ஆகட்டும் சொல்றாரு சாமி. சாமி நான் திருடுறேன். அப்படியே ஆகட்டும். ஏன் அப்படியே ஆகட்டும்? அந்த வினை என்ன சேராது. உன்னைத்தான் சேரும். சாமி இன்னொருத்தர் பொருளை எடுக்கலாமா? நீ என்னையே கூப்பிட்டு எடுக்கிறியா? சரி, அதுக்குள்ள பலன் நீ தான் அனுபவிக்கணும். அவ்வளவுதான் சாமி விஷயம். மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்ப பஞ்சமா பாதகம் செய்யும்போது சாமி சும்மா இருக்க மாட்டார். பார்த்துதான் இருப்பாரு. அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவார். அப்ப எல்லையை மீறும் போது என்ன பண்ணுவார்? அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்துருவார். அப்ப பலன் அப்படியே ஆகட்டும். ததாஸ்து ததாஸ்து. அப்ப இந்த உலகத்துல நடக்கிற எல்லா அட்டூழியங்களுக்கும் கணக்கு இருக்கிறது. அதுக்குள்ள பலனும் இருக்கிறது. முறையற்ற பணம், முறையான பணம். முறையா யார் சம்பாரிச்சாங்க நல்லா தெரியும் சாமிக்கு. சாமிக்குள்ள வந்துட்டு நல்லா தெரியும். தேவையில்லாத ஒரு செலவு வருதுன்னா நம்ம யாரும் தேவையில்லாம சீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஒரு சிவனடியார்னா கணக்கு வழக்கு சரியா இருக்கணும். ₹1 இருந்தாலும் கொடுத்துட்டு வந்துன்னே இருக்கணும். அந்த தொடர்பே இருக்கக்கூடாது. சங்காத்தமே இருக்கக்கூடாது. இந்த நயநயா கொழகொழாலாம் இருக்கக்கூடாது. கடனே இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் பணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம பணம் இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். கர்ம வினை அதெல்லாம். ஏன் சமப்பானே? கழுத மாதிரி. நீங்க மன நிம்மதியா இருக்கணுமா? கணக்கு வழக்குல சரியா இருங்க. ஒருத்தர் பைசா கையில வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான். அதான் நிம்மதிக்கான வழி அதுதான். நல்லா தெரிஞ்சவங்க யாருமே யாருடைய பணத்தை கையில வச்சிருக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் பொருளை கையில தொடவே மாட்டாங்க. அது கர்ம வினை அது. ஏன் அவன் அப்படி இன்னொருத்தர் பொருளை நீங்க ஏமாத்தணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, அவன் கர்ம வினையை நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தன் ஒரு பொருள் தரான்னா அவன் கர்மத்தை நம்ம தலையில கட்டு போறான்னு அர்த்தம். அப்போ எச்சரிக்கையா இருக்கணும். சாமி கிட்ட அர்ப்பணம். சிவார்ப்பணம்னு சொல்லணும். சிவார்ப்பணம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம். அப்படி கூடுதலா உங்களுக்கு பணம் கிடைக்குதா? அது என்ன பண்ணுங்க? சாமிக்கு செலவு பண்ணுங்க. உழைச்சதுக்கு உண்டான பலன் மட்டும் போதும். சாமி மேல கொடுத்தாருன்னா அது யார் கொடுக்கணும்? இறைவனுக்கு கொடுத்துடணும். எல்லாமே இறைவன் கொடுத்ததுதான். இதான் செய்தி. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு பிரத்யாகாரத்தினுடைய முழு பலனையும் நீங்க அனுபவிக்கணும். இது எப்படிங்க? நேர்ல ஒரு முறை அடியனை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அதுக்கு உள்ள நீங்க ஆசனத்துக்கு வரணும். முதல்ல ஒழுக்கத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் ஒழுக்கத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும். அப்புறம் ஆசனத்துக்கு வரணும். ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமத்துக்கு வரணும். மூச்சு பயிற்சிக்கு வரணும். அந்த மூச்சு பயிற்சி மடமாத்தி விடணும். ஆமா. மூக்கு வழியா வெளியே போகாம உங்களுக்கு ஒரே அடியா மேல நிறுத்துறதுக்கு உண்டான வழிய போச்சுடா. இப்ப நம்ம எதனா காலி பண்ணிட்டு போறோம்னு நினைக்கக்கூடாது நீங்க. மனம் வெளியே போகாம தடுக்கணும். ஏன்னா ஆற்றல் வந்து மனத்தின் மூலியமா தான் வெளியே போகுது. குறிப்பா கண்ணு வழியா வெளியே போகுது. அப்ப அந்த ஆற்றலை எப்படி ஒருங்க நிறுத்துறது? சிவபெருமானுடைய சக்தி எப்படி வெளியே பாய விடாம நம்ம ஒருங்க நிறுத்துறது? அப்படி நிறுத்துறது தான் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம்.
உருவ மத்தியில. அப்படி வெளிய போற சக்திய நம்ம என்ன பண்ண போறோம்? கொண்டாந்து ஒரு இடத்துல குவிச்சு, நீங்க அதுவாவே மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றதுக்கு தான் அடியேன் முயற்சி பண்றேன். சப்போஸ் வாழ்நாள்ல நேர்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒரு பௌர்ணமியோ, ஒரு ஏகாந்தமான நாள், ஒரு உன்னதமான நாள்ல ஒழுக்கத்த கடந்து ஒழுக்கத்த தொடர்ந்து கடைபிடிக்கிற ஆசனத்துல அமரக்கூடிய ஒரு உத்தமமான உயிர்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிராணாயாமத்தையும், பிரத்யாகாரத்தையும் பயிற்சி செஞ்சு குடுத்துடலாம். இதுக்கு பேர் தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தொட்டு காண்பிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நிச்சயம் அடியேன் முதுகெலும்பு நேரா வச்சு, சின்முத்திரைய வச்சு, ஒரு கால் மேல போட்டு ஏகாந்தமா உட்கார்ந்து உங்களுக்கு அந்த உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்தி, உங்க வீட்டிலேயே நீங்க லயிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடியேன் ஒரு வாய்ப்பு இருக்குமானால், அது நிச்சயம் அடியேன் செஞ்சு தரேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவரைக்கும் நீங்க அடியேனுடைய வார்த்தைகளையே நீங்க அத தீட்சையா எடுத்துக்கிட்டு, அந்த சொல்லையே நீங்க கடவுளா பாவிச்சு, யார் ஒருத்தர் பாவிக்கிறீங்களோ, அதுக்கு நான் நேர்ல வந்ததுக்கான சமமாயிடும். சொன்ன அப்படியே நீங்க யார் ஒருத்தர் காதால கேட்டு உடனே ஐயா சொன்ன வார்த்தைய அப்படியே நம்ம கடைபிடிக்கணும் யார் செய்றீங்களோ அவங்களுக்கு நான் நேர்ல வந்து தொட்டு காமிச்ச மாரி ஆயிடும். ஒரு பெரிய விஷயமே இல்ல. திருநீர் நெத்தியில பூசுன மாரி ஆயிடும். உருவமதில அடியனுடைய கட்ட விரல வச்ச மாரி ஆயிடும். உங்களுடைய வீட்டு வாசல் திறந்த மாரி ஆயிடும். கிரகப்பிரவேசம் நடந்த மாரி ஆயிடும். அதனால வார்த்தைகளுக்கு மதிப்புண்டு. செவி மடுத்தீங்கன்னா நிச்சயம் ஊர் வந்து சேரலாம். அட்டாங்க யோகம் வேற யாருக்கும் இல்ல. எல்லாருக்கும் உண்டு. நம்புகிறவர்களுக்கும் உண்டு. நம்பாதவங்களுக்கு கிடையாது. அப்போ ஒவ்வொரு யோகத்தினுடைய பலன சொல்லும்போது நீங்க நிச்சயம் சிறப்பா நீங்க ஒழுக்கத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புறேன். அப்படின்னு சொல்லி, இதுகாரும் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பிரத்யாகாரம் என்றது மூச்சை உண்ணுவது, பயிற்சி செய்வது. திருவடி எதுன்னு தெரியாமலே பயிற்சி செய்யக்கூடாது. ஏடாகூடமா முடிஞ்சிரும். ஒரு குருநாதருடைய அருள் இல்லாம நீங்க பயிற்சி செய்யக்கூடாது. ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியினுடைய அருளோட தான் நம்ம உட்காரணும். இல்லன்னா தலை வெடிச்சு போயிடும். இது சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா கயவர்கள் கையில இந்த வித்தை போயிடக்கூடாது. திருடன் கையில இந்த வித்தை போயிடக்கூடாது. அசுரர்கள் கையில இந்த வித்தையை போயிடக்கூடாதுன்னு தான் எழுதி வச்சாங்க. எழுதி வச்சாங்க. கெட்டு போனவங்க கையில போயிடக்கூடாது. உத்தமர்கள் கையில தான் அந்த யோகம் போய் சேரணும். உண்மையா உழைக்கிறவங்க கையில தான் இந்த யோகம் போய் சேரணும். பஞ்சமா பாதம் செய்யறவன் இது உள்ள வர முடியாது. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்தவங்க பொருளுக்கு ஆசைக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மச்ச மாமிசம் சாப்பிடக்கூடாது, பீடி, சிகரெட், அபின்னு பாக்கு, புகையில, தண்ணி, கஞ்சா, போதை பொருள், போதை ஊசி, குறுக்கு வழியில எதையுமே தேடக்கூடாது. அப்படி தேடுறவனா தான் இவனுக்கு கொடுக்கவே கூடாது. அவனுக்கு உபதேசம் கொடுக்கவே கூடாது. அவனை கிட்ட சேர்க்கவே கூடாது. ஒரு ஊனை அடிச்சு சாப்பிடுறான்னா அவன் எங்கனம் ஆளும் அருள் அவ்வளவுதான். வள்ளுவரே கேட்கிறாரு. ஊன் உண்பானுக்கு எங்கனம் ஆளும் அருள். உன் சத மாதிரி தானே அதுவும். உன் சத மாதிரி தானே அதுவும். எப்போ வந்து உனக்கு கருணை வர்றது? அந்த கருணை என்னைக்கு ஒண்ணு வருதோ அன்னைக்குதான் சிவபெருமானுடைய பெரும் கருணைக்கு நீ ஆளாக முடியும். கட்ட பதறணும். கட்ட பதறணும். எங்கேயாவது மாடு அறுத்து தொங்க போட்டுதான் பதறணும் உங்க கட்ட. ஆஹா, நம்ம எலும்புன்னு நம்ம நினைக்கணும். அந்த எண்ணம் எப்போ வரும்? அதுவனே அனுபவிக்க அது வந்திருக்குது, அவ்வளவுதான். ஒரு ஆடு, கோழி, எந்த உயிர் சேதமா இருந்தாலும் நம்ம உயிர் நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். அதான் எவ்வுயிரும் தம் உயிர் போல் அப்படி நினைக்கிற பக்குவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு விடுதலை. அப்ப சாமி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, சிவபதம் கொடுக்குறாரு. அப்ப வேதம் இருக்குது அப்படின்னா சாமி உங்களுக்கு அந்த சிவபதத்தை கொடுக்க மாட்டார். இதான் செய்தி. அப்போ பஞ்சமா பாதகத்திலே அடிபட்டு போச்சு. அப்போ ஒருத்தர் லிங்கத்தை தொடுறதுக்கு என்ன தகுதி? வெளியில ஒருத்தர் லிங்கத்தை தொட்டு பூஜை பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? இந்த பஞ்சமா பாதகம் செய்யாம இருக்கணும். குறைஞ்சபட்சம் இதை செய்யாம இருக்கணும். இங்க யாரும் உதாரணத்தை எடுக்கக்கூடாது, சரியா? குறைஞ்சபட்சம் இதுதான். இந்த ஒழுக்கத்துக்கு உள்ளவங்க தான் சாமியை தொட்டு பூஜை பண்ணி, மத்தவங்க எல்லாம் கிட்ட வர்றதுக்கு லாய்க்கு இல்லை. சாமி சேர்க்கவும் மாட்டார், அந்த பூசையை ஏத்துக்கவும் மாட்டார், அவ்வளவுதான். அதுதான் படாடாபத்துக்கா இருக்கும், பேருக்கா இருக்கும், மத்ததுக்காக இருக்காது. இல்ல பணம் பறிக்கிறதுக்கா இருக்கும்.
இல்ல வியாபாரத்துக்காக, விபச்சாரம் பண்றதுக்காக இருக்கும். மத்தபடி அதெல்லாம் ஏத்துக்க மாட்டார் சாமி. சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்போ சிவபெருமானுடைய பெருங்கருணையினால நம்ம நேர்ல ஒரு முறை சந்திக்கும்போது, இந்த பிராணாயாமத்தையும், பிரத்யாகாரத்தையும் பார்த்துக்கலாம். ஆமா. முதுகெலும்ப தொட்டு காமிக்கணும். கீழ இடுப்புலருந்து அந்த முதுகெலும்பு கரெக்ட்டா நிக்க வச்சு, ஒவ்வொன்னும் எப்படி கடந்து கீழ் வீட்லருந்து மேல் வீட்டுக்கு வர்றது எப்படின்னு சொல்லி தரணும். அப்ப தொட்டு காமிக்கும்போது, ஆஹா! ஓ! இவ்வளவு நாளா இத ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சது நம்ம விட்டுட்டோமே! இதுக்கு இனிஷியல்னு பேரு. இனிஷியல்னு பேரு. அந்த நாள், நல்ல நாள். அப்படி நேர்ல தான் நம்ம வரணும். நம்ம பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடியனுடைய சொல்லையே உட்கார்ந்து அழகா கீழ ஒரு கோரப்பாயி, ஒரு தர்ப புல்லு போட்டு வடக்கு நோக்கி உட்கார்ந்து சின்முத்திரையில விபூதி 16 இடத்துல பூசிட்டு உட்கார்ந்து பாருங்க. ஒரு நல்ல தேவாரத்த போட்டுட்டு, நல்ல ஒரு இனிமையான தேவாரத்த போட்டு, கண்ணு 2ம் ஆடாம அசையாம அங்க பாருங்க. இது ஆரம்பத்துல. இந்த சிதம்பரத்து பெல் அடியேன் வைக்கிறேன் இல்லையா? அது மாரி வச்சு நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு 25 நிமிஷம், 24 நிமிஷம். அவ்வளவுதான். இதத்தான் நான் தலைப்பாடா அடிச்சுக்கிறேன். திருவடிய புடிங்க, திருவடிய புடிங்க. எந்த கோயிலுக்கு ஓடி என்ன பிரயோஜனம்? அங்க இருக்கிறதுனாலே நல்லா இருக்கும். அங்க இருந்து வந்தவன் திருப்பி சார்ஜ் போன பல்ப் மாரி ஆயிடுவீங்க. ஃபீஸ் போன பல்ப் மாரி ஆயிடுவீங்க. அதனால எப்பல்லாம் குளிக்கிறீங்களோ, அப்பல்லாம் சாமிய நெனச்சுன்னு தண்ணி ஊத்துங்க தல மேல. ஜோரா ஊத்துங்க. ஏன்னா சாமி உள்ள இருக்கிறாரு. வெளியில இல்ல. சத்தியமா உங்களுக்கு உள்ள தான் இருக்கிறாரு. வெளிய இல்ல. வெளிய இருக்கிறது என்னது? நம்மளுடைய பிரதிபிம்பம். நம்மள இருந்து சக்தி போய் தான் அந்த லிங்கத்துக்கு மேல பட்டு, அந்த லிங்கத்துல இருந்து 2ஆ, 3ஆ, 4ஆ பிரிஞ்சு வருது. கண்ணாடி மாரி. அத நம்ம புடிச்சுக்கணும். இத விட்டுட்டோம் ஒரிஜினல. அப்ப நம்முடைய சக்தி தான் வெளிய போய் பட்டுட்டு வெளிய வருது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உண்மை தெரிஞ்சவங்க சக்திய வீணாக்க மாட்டாங்க. ஆட்டுக்குட்டி தோல் புருவ மத்தியில இருக்கிற உயிர போய் நம்ம ஏன் வீணா வெளிய விடணும்னு சொல்லிட்டு கரெக்ட்டா நிறுத்திருவாங்க. அப்போ 24 நிமிஷம் ஒரு நாழிகை உட்கார்ந்து பழகுங்க. நேர்ல வர முடியாதவங்களுக்கு அடியேன் நேர்ல வர முடியாதவங்களுக்கு நீங்க உட்காரும்போது சாமியோட திருப்பாதத்த அடியேனுடைய நினைவ மனசுல வச்சுக்கங்க. இந்த ஆள் இப்படிலாம் சொன்னானே அப்படின்னு நினைங்க. நிச்சயம் ஒரு வேதி வினை நடக்கும். உட்கார்ந்து பாருங்க. அந்த வீடு எப்படி சுத்தமாகுதுன்னு நீங்களே உணர்ந்து அடியேனுக்கு அழைச்சு சொல்லுங்க. சிவபெருமானே, சிவசிவா. இதுகாரும் வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, நம்ம எல்லாம் இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய சிவபெருமானுடைய பெருங்கருணையை எண்ணி, குருநாதர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்லம் தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே தற்போது திருமந்திரம் என்கிற நூலை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் 6 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.